தண்ணீருக்கு வழியில்லாமல் குறுவை தொகுப்பா கர்நாடகம் சென்ற விஜய் காவிரி நீரை கொண்டு வருவாரா என்று திமுக தலைமை தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி குறிப்பாக காவிரி டெல்டா பகுதிகளுக்கு விவசாயிகளுக்கான அந்த மேட்டூர் அணை என்பது திறந்து விடப்படும். இந்த நிலையில் இந்த ஆண்டு இன்னும் திறக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில்தான் திமுக வலைதளத்தில் ஒரு பதிவொன்று செய்யப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக தண்ணீருக்கு வழி இல்லாமல் குறுவை தொகுப்பா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது. கர்நாடகம் சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் காவிரி நீரை கொண்டு வருவாரா என்றும் கேட்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 12 எனவும் கடந்த 5 ஆண்டுகளில் இதே நாளில் காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளின் குறுவை பருவ நெல் சாகுபடி திமுக அரசின் முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் முன்னின்று மேட்டூர் அணையை திறந்து வைத்தது வழக்கம் எனவும், அதற்கு முன்பாகவே ஆறுகள் அதே போல வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு கடமழை வரையிலும் தண்ணீர் பாய்வதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறுவை நெல் சாகுபடியில் சாதனை அளவை எட்டியதுடன் வேளாண் துறையில் 9% வளர்ச்சியை காட்டியது திமுக அரசு எனவும், மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டிய நாளன்று போதிய நீர் இல்லாமல் திறக்கப்படவில்லை என்றும், வாடி போய் இருக்கிறார்கள் டெல்டா விவசாயிகள். ஆளே இல்லாத டீ கடையில் டீ ஆற்றுவது போல தண்ணீருக்கு வழி செய்யாமல் குறுவை சிறப்பு தொகுப்பிற்கான அறிவிக்கும் ரீல் ஆட்சியின் முதல்வர் தனது சொந்த வேண்டுதலுக்காக கர்நாடகாவிற்கு சென்றிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறது. காவேரி நடுவர் நீதிமன்ற தீர்ப்பின்படி ஆணையம் வலியுறுத்தும் தமிழ்நாட்டிற்கான 19 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா வழங்கவில்லை எனவும், அங்கே நடப்பது காங்கிரஸ் ஆட்சி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தேர்தலுக்கு முன்பே தாவேகாவுடன் ரகசிய உறவுடன் இருந்த அதே காங்கிரஸ் ஆட்சிதான் டெல்லி வரை சென்று உறவு கொண்டாடி வந்திருக்கும் முதல்வர் விஜய் கர்நாடகாவில் தனக்கு வேண்டுதலுடன் தமிழ்நாட்டு விவசாயிகளின் வேண்டுதலை மனதில் கொண்டு காங்கிரஸ் ஆட்சியுடன் பேசி காவிரி நீரை கொண்டு வருவாரா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இல்லை விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கப் போகிறாரா எனவும் கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அங்கிருந்து முதலமைச்சர் கோவில் சென்று திரும்பி வரும் பொழுது கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை கொண்டு வருவாரா எனவும், இல்லை விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கப் போகிறாரா என்ற கேள்வியையும் திமுக தலைமை கேள்வியிருக்கிறது. தண்ணீருக்கு வழியில்லாமல் குறுவை தொகுப்பா கர்நாடகம் சென்ற விஜய் காவிரி நீரை கொண்டு வருவாரா என்று திமுக தலைமை தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி குறிப்பாக காவிரி டெல்டா பகுதிகளுக்கு விவசாயிகளுக்கான அந்த மேட்டூர் அணை என்பது திறந்து விடப்படும். இந்த நிலையில் இந்த ஆண்டு இன்னும் திறக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில்தான் திமுக வலைதளத்தில் ஒரு பதிவொன்று செய்யப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக தண்ணீருக்கு வழி இல்லாமல் குறுவை தொகுப்பா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது. கர்நாடகம் சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் காவிரி நீரை கொண்டு வருவாரா என்றும் கேட்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 12 எனவும் கடந்த 5 ஆண்டுகளில் இதே நாளில் காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளின் குறுவை பருவ நெல் சாகுபடி திமுக அரசின் முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் முன்னின்று மேட்டூர் அணையை திறந்து வைத்தது வழக்கம் எனவும், அதற்கு முன்பாகவே ஆறுகள் அதே போல வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு கடமழை வரையிலும் தண்ணீர் பாய்வதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறுவை நெல் சாகுபடியில் சாதனை அளவை எட்டியதுடன் வேளாண் துறையில் 9% வளர்ச்சியை காட்டியது திமுக அரசு எனவும், மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டிய நாளன்று போதிய நீர் இல்லாமல் திறக்கப்படவில்லை என்றும், வாடி போய் இருக்கிறார்கள் டெல்டா விவசாயிகள். ஆளே இல்லாத டீ கடையில் டீ ஆற்றுவது போல தண்ணீருக்கு வழி செய்யாமல் குறுவை சிறப்பு தொகுப்பிற்கான அறிவிக்கும் ரீல் ஆட்சியின் முதல்வர் தனது சொந்த வேண்டுதலுக்காக கர்நாடகாவிற்கு சென்றிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறது. காவேரி நடுவர் நீதிமன்ற தீர்ப்பின்படி ஆணையம் வலியுறுத்தும் தமிழ்நாட்டிற்கான 19 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா வழங்கவில்லை எனவும், அங்கே நடப்பது காங்கிரஸ் ஆட்சி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தேர்தலுக்கு முன்பே தாவேகாவுடன் ரகசிய உறவுடன் இருந்த அதே காங்கிரஸ் ஆட்சிதான் டெல்லி வரை சென்று உறவு கொண்டாடி வந்திருக்கும் முதல்வர் விஜய் கர்நாடகாவில் தனக்கு வேண்டுதலுடன் தமிழ்நாட்டு விவசாயிகளின் வேண்டுதலை மனதில் கொண்டு காங்கிரஸ் ஆட்சியுடன் பேசி காவிரி நீரை கொண்டு வருவாரா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இல்லை விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கப் போகிறாரா எனவும் கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அங்கிருந்து முதலமைச்சர் கோவில் சென்று திரும்பி வரும் பொழுது கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை கொண்டு வருவாரா எனவும், இல்லை விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கப் போகிறாரா என்ற கேள்வியையும் திமுக தலைமை கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.